இன்று ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்களை தமிழ் போ கூட்டணியின் தூதுக்குழு என தலைமையிலே ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உரையாடி இருந்தோம். சந்தர்ப்பத்திலே பிரதானமாக எங்களுக்கு கோரிக்கை கொண்டிருந்தது, அதாவது வடகிழக்கு வெளியே தென்னிலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்கள், இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்கள், அதாவது மத்திய மாகாணம், சபரக மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம், ஊவ மாகாணம், வடமேல் மாகாணம் போன்ற எல்லா மாகாணங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதியிடம் எழுத்து மூலமாக ஒரு மகஜரை நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். காணி உரிமை, வீட்டுரிமை, இந்திய வீடமைப்பு திட்டம், பெருந்தோட்ட சம்பள விவகாரம், பொது நிர்வாகத்திலே தமிழ் மக்கள் உள்வாங்கப்படுவது எப்படி, போலீஸ் ஆட்சேர்ப்பில் தமிழர்கள் உள்வாங்கப்படுவது எப்படி, ஆசிரியர் நியமனம், கல்வித்துறையிலே அதே போல மலையகத்திலே நுரலியாவிலே கல்வி வலயங்களுக்கு தமிழ் பணிப்பாளர்கள் நியமிப்பது, தமிழ் பிள்ளைகள் படிக்கும் அதிகமாக படிக்கும் பாடசாலைகளுக்கு தமிழ் அதிர்வலை நியமிப்பது, கொழும்பிலே இருக்கக்கூடிய பிரபலமான பாடசாலைகள் தங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடசாலைகள் இருக்கின்றன. ரோயல் கல்லூரி, இஸ்மதன கல்லூரி, டி சென்னை கல்லூரி, மூன்று முக்கியத்துவம் இருக்கு. காரணம் என்னவென்றால் மூன்றும் பாடசாலைகளும் தேசிய பாடசாலைகள், வளமான பாடசாலைகள். அதே வேளையிலே தமிழ், சிங்கள, ஆங்கில 3 மீடியம் ஊடகங்களும் மொழி வகுப்புகளும் இருக்கின்றன. ஆனால் இங்கே திட்டமிட்டு பெண்ணுக்கு திட்டமிட்டு சிலவாதிகளால் காலங்காலமாக தமிழ் வகுப்புகள் வெட்டி குறைக்கப்படுகின்றன. ரோயல் கல்லூரியிலே 10 சிங்கள வகுப்புகள் இருந்தால் 2 தமிழ் வகுப்புகள் தான் இருக்கிறது. 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு எல்லா வகுப்புகளிலும் தமிழ் பிரிவுகள் இருக்கின்றன. குறைவு. ஒரு வகுப்பிலே 40 பிள்ளைகள் படித்தால் 2 வகுப்பு என்றால் 80 பேர் படிப்பார்கள். 10 என்றால் 400 பேர் படிப்பார்கள். அப்ப 400 என்றால் 80 போனால் 320 பிள்ளைகள் படிக்க ஒரு வாய்ப்பு அழிகிறது, அங்கே குறைகிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது வகுப்புகளில் கூட தமிழ் பிள்ளைகளை எடுப்பதற்கு உள்வாங்குவதற்கு தயங்குகிறார்கள். 35 முதல் 40 பிள்ளைகள் ஒரு வகுப்பிலே சேரலாம் என்றால் 20 பேர் நிறுத்தி விடுகிறார்கள். ஆகவே தமிழ் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இஸ்மதன கல்லூரி, வளமான இஸ்மதன கல்லூரி, வளமான ரோயல் கல்லூரி, வளமான தேசன கல்லூரி எல்லாம் இடம் திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது. அதை ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதை நிவர்த்தி செய்வதாக ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரே நாள் பேசி முடிக்க முடியாத காரணத்தினாலே ஜனாதிபதியுடன் நான் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன். ஜனாதிபதியிடம், உங்களது அலுவலகத்திலே, பாராளுமன்றத்திலே அல்ல, அமைச்சரவையில் அல்ல, உங்கள் அலுவலகத்திலே, ஜனாதிபதி செயலகத்திலே ஒரு உயர் அதிகாரியை எங்களது இணைப்பாளராக நியமியுங்கள். மலையக தமிழ் இந்திய வம்சாவளி மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்காக நியமியுங்கள். அதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி உடனடியாக தனது அலுவலகத்திற்குரிய மிக உயர் அதிகாரியான பிரபா சந்திரகீர்த்தி, ஜனாதிபதி செயலகத்தின் பிரதான அதிகாரி, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவரை நியமித்திருக்கிறார். மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே அவருடன் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். துறைசார் நிபுணர்களை பற்றி பேசுவோம். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பேசுவோம், தனித்தனியாக பேசுவோம். பேசி உடன்பாடு கண்ட பிறகு உடன்பாட்டுகளை எல்லாம் ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வருவோம். எனது கவனத்துக்கும் வரும். வந்த பிறகு அந்த விஷயங்கள் தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர்களை அழைத்து ஜனாதிபதி படிப்பறை விடுப்பார். விஷயங்கள் செய்யப்படும். இதெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசலாம், பேசி அரசு செய்யலாம். ஜனாதிபதி சொன்னார், அரசு செய்யலாம். ஆனால் காரியம் நடக்காது. காரியம் நடக்க வேண்டும் என்றால் அமைதியாக சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்து பார்ப்போம். மக்களுக்கு நன்மை நடந்தால் போதும் தானே, செய்வோம், பார்ப்போம். ஆகவே இது எதிரணியில் இருந்து கொண்டு காத்திரமாக, பயனுள்ளதாக, ஆரோக்கியமாக நாம் செய்யப்படுகிறோம். அதுதான். அதை கண்டு யாருமே அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, பதற்றப்பட தேவையில்லை. அரசாக இருக்கக்கூடிய தமிழ் உறுப்பினர்களாக இருக்கலாம், வேறு தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், அல்லது சிவில் சமூகமாக இருக்கலாம், இவர் பதற்றப்பட தேவையில்லை. எல்லோரும் எங்களை நாடினால் நாங்கள் உதவி செய்வோம். நாலாவது வரை ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். நன்றி.